இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இவ்ளோ பெரிய வீடு கட்டிருக்கியே, உனக்கு ஏது இவ்ளோ பணம்? என்னது? இவ்ளோ பெரிய வீடு கட்டிருக்கல்ல, உனக்கு ஏது இவ்ளோ பணம்னு கேட்டேன். ஏன் காதல விழலையா? அது என்னோட பணம், எல்லாம் நான் சம்பாதிச்ச பணம். அண்ணே, நீங்க உழைச்சு சம்பாதிச்சிருக்கீங்க. ஆமா, பின்ன நான் என்ன சும்மா வீட்டுல விட்டத்தை பார்த்து படுத்துட்டு இருந்தேனா? நானும் ஒரு கம்பெனி எம்ப்ளாய். மாசம் வாங்கின சம்பளத்தை சேர்த்து வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்கேன். இதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத கேட்கிற அருகதையும் உங்களுக்கு கிடையாது. அருகதை இல்லையா? உனக்கு ரொம்ப அருகதை இருக்கா? நீ எப்படி எல்லாம் சம்பாதிச்ச, எப்படி எல்லாம் பணம் சேர்த்து வச்சேன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பாட்டியோட மெடிக்கல் செலவுக்காக வச்சிருந்த அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை ஏமாத்திருக்கியே. துளசி, நீ நல்லா இருப்பியா? ஐயோ, துளசி என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா அண்ணி, நல்லவ மாதிரி நடிச்சு அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் போடுறேன்னு ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அந்த பணத்துல வீடு கட்டிருக்கான். ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லையா? ஏய், இது அந்த காசுல தான் கட்டினதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த காசு தான். ஏ, உனக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ட நேர்ல வந்து சொல்லட்டுமா? ஏய், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அஞ்சலி, என்னம்மா சொல்ற? ஆமா, அன்னைக்கு உன் உத்தம புத்திரன் வீட்டுக்கு வந்து டிராமா போட்டு உனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக கழுத்து போடுன்னு சொன்னால. ஆமா, அது எல்லாமே பொய்மா. அப்படி ஒரு டாக்குமெண்ட காமிச்சு உன்கிட்ட கையெழுத்து வாங்கி மொத்த பணத்தையும் இவன் சுருட்டி இருக்கான். ஐயோ கடவுளே! ஏய் அஞ்சலி, வயசுல மூத்தவன் நானு. அவன் இவன் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஓஹோ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களை நான் சாரன் கூப்பிடணுமா இல்ல அண்ணனை கூப்பிடணுமா?